உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், எந்த தவறும் இல்லை. ஆனால் அந்த சம்பாத்தியம், அந்த உழைப்பும் எப்பொழுது இறைவனுடைய கட்டளைகளை மறக்க வைக்கிறதோ, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய வைக்கிறதோ, அப்பொழுது உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் வழிதவறி சென்று கொண்டிருக்கின்றோம், நாம் இறைவன் தடுத்த ஹராமானவற்றை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இஸ்லாமிய சமூகத்தில் பார்க்கிறோம். இந்த பொருளாதாரத்தின் மீது உள்ள பேராசையால் சறுக்கி வர்றதை பார்க்கிறோமா இல்லையா? இதனால் ஏற்படக்கூடிய விளைவு சாதாரணமானதல்ல. இன்னைக்கு கடன் கொடுக்கக்கூடியவங்க கொடுத்துறான் லட்சக்கணக்கில், கடைசியில் அவன் பின்னால் அலைகிறான். எந்த அடிப்படையில் கொடுத்த? நம்பி தருவான்னு கொடுத்த, ஏமாத்திட்டான். எல்லாமே பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக, ஆடம்பர வாழ்க்கைக்காக, உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக, குறுகிய காலகட்டத்திலே நாம் மிகப்பெரிய அளவிலே செல்வத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி கடன் வாங்குகிறோம், கொடுக்க முடியாமல் சறுக்கி போய் விடுகிறோம் என்று சொன்னால் இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் எச்சரிக்கை செய்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு ஏராளமான அருள் வளங்களை வழங்கி இருக்கின்றான். இறைவன் மனிதர்களுக்கு வழங்கிய அருள்களை, பாக்கியங்களை கணக்கிட முடியாது என்பதாகவும் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்ற பொழுது, வயின் தஅது நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ் வழங்கிய அருள் கொடை நீங்கள் கணக்கிட நேரிட்டால் லா துஹ்ஸூஹா, அதை கணக்கிட முடியாது என்பதாக குறிப்பிடுகின்றான். அப்ப எண்ணிலடங்காத இறைவனுடைய அருள் கொடைகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரம். பொருளாதாரம் குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்ற பொழுது, அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய வாழ்வாதாரத்தை, உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையாக ஆக்கியிருக்கின்றான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக அடிப்படையான ஒன்று பொருளாதாரம். அதனால அதுக்கு வாழ்வாதாரம் என்று பேர். ஒரு மனிதன் வாழ்வதற்கான ஆதாரமே அவருடைய பொருளாதாரம் தான். இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு வழங்கி இருக்கின்றான். சிலர்களுக்கு அல்லாஹ் அதிகமாக வழங்கி இருக்கின்றான், சிலருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறைவாக வழங்கி இருக்கின்றான். யபசுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர், நாடியவர்களுக்கு விசாலமாக அல்லாஹ் வழங்குகிறான், நாடியவர்களுக்கு அல்லாஹ் சுருக்கி வழங்குகிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அப்ப இறைவனுடைய அருள்களில் ஒன்று அல்லாஹ் மனிதர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை தேடுமாறும் இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகிறது. பொருளாதாரத்தை தேடுங்கள், அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கான ஆதாரம். இறைவனுடைய கடமையை, அவனுக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை நீங்கள் நிறைவு செய்து விட்டால், இதா குதியத்திஸ் ஸலா ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ், நீங்கள் தொழுகையை நிறைவு செய்து விட்டால் பூமியில் நீங்கள் விரிந்து செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள் என்பதாக இறைவனுடைய வாழ்வாதாரத்தை தேடும்படி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஒரு மனிதர் உண்ணக்கூடிய உணவிலேயே சிறந்தது அவருடைய கரத்தால் அவர் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய வருமானம் என்று வருமானம் மீட்டுவதை இஸ்லாம் வரவேற்கிறது, அதை ஆர்வமூட்டுகிறது. ஒரு மனிதனுடைய பொருளாதாரம், அதை பாதுகாக்க வேண்டியது கடமை என்று இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாக்கும்படியும் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை ஒருவர் அபகரிக்கக்கூடிய நோக்கத்தில் அதை அபகரிக்கிறார் என்று சொன்னால் அவரோடு நீங்கள் சண்டையிடுங்கள். உங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒருவர் பறிக்க நேரிட்டால் அவரோடு நீங்கள் சண்டையிடுங்கள். அந்த சண்டையில் நீங்கள் கொலை செய்யப்பட்டால், மன் குதிர தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத், ஒருவர் தன்னுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுவதற்காகவே நடைபெறக்கூடிய சண்டைகள் கொலை செய்யப்பட்டால் அவர் ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கறாங்க. அப்ப இதுவெல்லாம் நமக்கு காட்டக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதை இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறது. யாரும் யாருடைய பொருளாதாரத்தையும் அபகரிக்க கூடாது என்று சொல்வதை போன்று ஒவ்வொரு மனிதனுடைய பொருளாதாரத்தையும் அவரவர் பாதுகாக்க வேண்டும் என்றும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் இன்று சமீப காலமாக தொடர்ச்சியாக பொருளாதார மோசடிகள் தொடர்பான செய்திகள் ஒவ்வொரு நாட்களிலும் அதிகமாக வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பண மோசடிகள், என்னென்ன வகையிலான மோசடிகள் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மோசடின்னு சொல்றாங்க, சிட்பண்ட் மோசடி, நிதி நிறுவனத்தில் பணத்தை போட்டு மோசடி செய்து விட்டார்கள், அது மாதிரி பிட்காயின்ல அவர்கள் முதலீடு செய்து மோசடி செய்து விட்டார் என்று சொல்லி ஏராளமான பண மோசடி குற்றச்சாட்டுகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த மோசடியில அதிகமானவர்கள் தங்களுடைய பணத்தை கொடுத்து ஏமாந்திருப்பதையும் பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பொருளாதாரத்தை தேடுகிறான், அதற்காக கஷ்டப்படுகிறான், சம்பாதிக்கின்றான். அதே வேளையில இஸ்லாமிய மார்க்கம் உங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இருக்க, இன்றைக்கு பலர்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள், தங்களுடைய பொருளாதாரத்தை எதிராக ஒன்றில் முதலீடு செய்ய வேண்டும் என்று முதலீடு செய்வதனுடைய பின்னணியில பலர்கள் ஏமாந்திருப்பதையும் பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில ஏமாறுவதும் தவறு, ஏமாற்றுவதும் தவறு, இரண்டுமே இஸ்லாத்தில் இடமில்லை. ஒரு மனிதன் யாரிடத்திலும் ஏமாந்து விடவும் கூடாது,
யாரையும் ஏமாற்றவும் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய வீட்டிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது அவர் செய்த பல்வேறு பிரார்த்தனைகள் ஒன்று, இறைவா நான் யாருக்கும் அநீதி இழைத்து விடவும் கூடாது, நான் யாருக்கும் அநீதி இழைத்து விடவும் கூடாது, எனக்கு யாரும் அநீதி இழைக்கவும் கூடாது, யாராலும் நான் அநீதி இழைக்கப்படவும் கூடாது, நான் யாருக்கு அநீதி இழைத்து விடவும் கூடாது. அப்படின்னு அர்த்தம், ஏமாறுறது எல்லாமே அநியாயம் தானே. ஒருவரை ஏமாற்றுவது அநீதம். நான் யாரையும் ஏமாற்றி விடக்கூடாது, என்னையும் யாரும் ஏமாந்து விடக்கூடாது. இப்படிப்பட்ட பாதுகாப்பு மிக்க பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய வீட்டிலிருந்து வெளியேறும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதிவிட்டு செல்வார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்போ ஒரு இஸ்லாமியன் எந்த வகையிலும் ஏமாறக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு பல இஸ்லாமியர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த, காலகாலமாக உழைத்து சம்பாதித்த பல்வேறு பொருளாதாரத்தை மோசடியின் பெயரால், அதாவது ஏமாற்றின் பெயரால் இன்னைக்கு ஏமாந்து நிற்கிறாங்களா இல்லையா? இதனுடைய பின்னணி என்ன? இவர்கள் ஏமாறுவதனுடைய பின்னணி என்ன? ஏமாற்றக்கூடியவர்களும் சரி, ஏமாறக்கூடியவர்களும் சரி, இவர்கள் இரண்டு பேரும் செய்யக்கூடிய வேலைகள் அதனுடைய பின்னணி என்னன்னு பார்க்கின்ற பொழுது, குறுகிய காலகட்டத்தில் அதிகமான செல்வத்தை பெற வேண்டும் என்கின்ற அந்த பேராவல் என்பது, பொருளாதாரத்தை அதிகமாக திரட்ட வேண்டும் என்கின்ற அந்த பேராசை என்பது இது மாதிரியான ஏமாறக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துகிறத பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆசைங்கிற உணர்வு இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு உணர்வுகளை கொடுத்திருக்கின்றான். கோபம், கருணை, அன்பு செலுத்தல் போன்ற பல்வேறு உணர்வுகள். அந்த உணர்வுகள் ஒன்றுதான் ஆசை, மனிதனுடைய இயல்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا. உலகத்துல மனிதர்களுடைய ஆசை, அவர்களை கவரக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் வைத்திருக்கிறான். மனிதனுக்கு பல்வேறு ஆசைகள் இருக்கிறது. பொருளாதாரத்தின் மீது ஆசை இருக்கும், பிள்ளையின் மீது ஆசை இருக்கும், மனைவியின் மீது ஆசை இருக்கும். ஒரு வயோதிகர் வயதான காலகட்டத்தில் நம்ம யாருடைய உதவியும் இல்லாம நம்ம ரொம்ப திரகாத்திரமா இருக்கிறவருக்கு ஆசை இருக்கும். நோயா இருக்கக்கூடியவர் நமக்கு நிவாரணம் கிடைக்கணும்னு ஆசை இருக்கும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஆசை இருக்கும். அந்த ஆசையை பொறுத்தவரையில் இஸ்லாம் அதை தவறாக சொல்லவில்லை. அந்த ஆசை சில நேரங்களில் அதிகரிக்கும் பொழுது, எல்லையை தாண்டுகின்ற பொழுது அது ஆபத்திட முடிகிறது. ஷைத்தானுக்கான மனிதனை வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஆயுதமே ஆசைதான். ஆசை வார்த்தை காட்டி என்ன செஞ்சிருவான் ஷைத்தான்? யாரையும் வேண்டுமானாலும் ஏமாற்றி விடுவான். எந்த அளவிற்கு அப்படின்னு சொன்னா, நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்த பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பதற்காக ஷைத்தான் வருகிறான். சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அவரை சுத்தி சுத்தி பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது வித்தியாசமான ஒன்று அவனுக்கு தென்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, இவரிடத்துல கட்டுப்படாத ஒரு தன்மை இருக்கிறது. லாமிலாக்கன், அதாவது கட்டுப்படாத ஒரு தன்மை இவரிடத்துல இருக்குது. மனிதனை பொறுத்தவரையில ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும் இஸ்லாம் சொல்லுது. அதை கட்டுப்படுத்தினால் இஸ்லாத்தினுடைய வரையறைக்குட்பட்டு நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும். அது எல்லை மீறுகின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு மனிதன் பாவத்திலே விழுந்து விடுவான். அப்ப ஷைத்தான் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு பலகீனத்தை விளங்கி கொண்டுதான் அவரை வழிகெடுப்பதற்காக அவன் பயன்படுத்திய வார்த்தை என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அன் தகூனா மலக்கைனி அவ் தகூனா மினல் ஹாலிகீன். நான் சொல்லக்கூடிய இந்த மரத்திலிருந்து நீங்கள் சாப்பிட்டால், இறைவன் எந்த மரத்தை தடுத்தானோ, எந்த மரத்தை நெருங்கக்கூடாது என்று சொன்னானோ அந்த மரத்திலிருந்து நீங்கள் கனிகளை சாப்பிட்டால் உங்களுக்கு என்ன ஏற்படும் தெரியுமா? அந்த கூனா மலக்கைனி, நீங்கள் மலக்காயிடுவீங்க. மலக்குகள் இறைவனுடைய சங்கையான படைப்பு. அப்படிப்பட்ட சங்கையான படைப்பாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அப்படி நீங்க சங்கையான படைப்பாக மாறணும்னு சொன்னா இந்த மரத்திலிருந்து சாப்பிடுங்க. அது மட்டும் இல்ல, நீங்க காலகாலமும் நிரந்தரமாக இங்கேயே இருக்கணும்னு சொன்னா இந்த மரத்திலிருந்து சாப்பிடுங்க. ஆசை இருந்தது. அந்த ஆசையை பேராசையாக மாற்றக்கூடிய அந்த ஜாலை வார்த்தைகளை ஷைத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு சொல்கிறான். இப்படி சொல்வதன் மூலமாகத்தான் அவர் வழிதவறினார் என்கின்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமிக்கு அவரை அனுப்பினார் என்கின்ற வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். அப்ப ஒரு மனிதனை வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஆயுதங்களில் ஒன்றுதான் ஆசை வார்த்தைகளை காட்டுறது. நம்ம எல்லாத்தையுமே ஆசைப்படுவோம். அந்த ஆசை எல்லைக்குள் இருக்க வேண்டும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அரஃப அன்னஹு குலிக ஹல்கன் லா யதமாலகு. ஷைத்தான் வந்து எதை பார்த்தான்னு சொன்னா, இவர் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, லா யதமாலகு, கட்டுப்படாத ஒரு தன்மை இவருக்கு இருக்குது. சில விஷயங்களை இவரை நம்ம ஆசை வார்த்தை காட்டினா இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்படாமல் இவரை நாம மாற்றி விடலாம் என்கின்ற அந்த நிலையை ஷைத்தான் உணர்ந்து கொண்டான். இன்றைக்கு அப்படித்தான் பல இஸ்லாமியர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை குறுகிய காலகட்டத்தில் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற பேராசை இருக்கிறத, இந்த பேராசையினுடைய விளைவால் ஏமாறுகிறாங்க. லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து மோசடி ஏமாந்து போய் நிற்கிறான். என்னங்க ஏமாந்துட்டங்க, எப்படிங்க ஏமாந்தீங்க? 1 லட்சம் ரூபா கொடுத்தா 15,000 மாசம் தருவேன்னு சொல்லி சொன்னாரு. தரவும் செஞ்சாரு. 1 மாசம் வாங்கினேன், 2 மாசங்கள் வாங்கினேன். நான் வேங்கிறது மட்டுமல்லாமல் 2 மாதங்கள் அவர் சொன்ன மாதிரி எனக்கு அந்த காசை கொடுத்துட்டார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்னுடைய நண்பர்களை எல்லாம் நான் அதில் சேர்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 லட்சம் ரூபா கொடுத்தா 15,000 மாசத்துல கிடைக்கும், 12,000 மாசத்துல கிடைக்கும். 1 லட்சம் ரூபா முதலீடு பண்ணா மாசம் வந்து 12,000 சொன்னா 1,20,000 ரூபாய் உனக்கு காசு கிடைக்கும். இப்படி எல்லாம் சொன்னாங்க. என்னுடைய குடும்பத்தில் முக்கியமான ஆட்கள்லாம் அதில் போட்டோம். ஆள் எங்கன்னு தெரியல, ஏமாத்திட்டு போயிட்டான். எப்படிங்க நம்புனீங்க? அவர் தொலை வருவாருங்க, நல்லவர். ஏமாந்ததுக்கு என்ன ஆதாரம்? பள்ளிவாசல பார்ப்பேன், அடிக்கடி பள்ளிவாசலுக்கு வருவாரு, அவர் மார்க்கத்தெல்லாம் எங்களுக்கு உபதேசம் பண்ணுவாருங்க, அவரா இப்படி செய்வாரு அப்படின்னு நாங்க நினைச்சு பார்க்கலங்க இவர் இந்த மாதிரி செய்வாருன்னு சொல்லி. இப்படி பலர்கள் லட்சக்கணக்கில் இல்ல கோடிக்கணக்கில் பொருளாதாரத்தை கொடுத்து அதனால் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டு இன்னைக்கு பல கொலைகளை பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு கொலைகளுக்கும் பல்வேறு தற்கொலைகளுக்கும் காரணம் என்னன்னா இந்த பேராசை தான். சமீபத்தில் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு குடும்பமே வந்து பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்து விட்டு அவனும் தற்கொலை செய்து விட்டான். தருமபுரி மாவட்டத்தில் ஒருத்தர் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒருவர், பிற சமயத்தை சேர்ந்த ஒருவர், அவர் என்ன செய்யறான்னு சொன்னா, கடன் வாங்கி இந்த கடன் தொல்லையால் அதை வந்து மக்கள் அதிகமாக நெருக்கடி வருகின்ற பொழுது என்ன செய்ய வழி தெரியாம என்ன செய்யறான்னு சொன்னா, தன்னுடைய பிள்ளைகளை வந்து கொலை செய்து விட்டு தானும் என்ன செய்து விடான், அந்த வந்து வாகனத்தில் விழுந்து செத்து போகக்கூடிய செய்தியை நீங்க பார்க்கிறோமா இல்லை? ஏராளமான, இது ஒன்றென்று இல்லை, அன்றாடம் நடந்து கொண்டே இருக்கிறது. பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பேராசை. எதுக்கு கடன் வாங்குறான்? சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு கடன் வாங்குறானா? இன்னைக்கு பாருங்க, இஸ்லாமிய சமூகத்துல யாராக இருக்கட்டும், கடன் வாங்கக்கூடியவங்க ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட எனக்கு வழி இல்லைங்க, அதனால நான் கடன் வாங்குறேன் அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் நீ காட்ட முடியுமா? இருக்கக்கூடிய செல்வத்தை பெருக்கிக் கொள்வதற்காக வேண்டிதான் இன்னைக்கு பெரும்பாலும் கடன் வாங்குறான். முதலில் கடன் வாங்குகிறான், அந்த கடனை கொடுக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நெருக்கடி வருகின்ற பொழுது இஸ்லாம் தடுத்த ஹராமான வட்டி என்கின்ற பெரும்பாவத்தில் விடுகின்றான். சாதாரண வட்டி கந்து வட்டியா மாறுகிறது. அது அப்படி பழுகி பெருகி இறுதியில் அவனை மரணம் வரை கொண்டு சென்று விடுகிறது இந்த பேராசை. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேராசை குறித்து கடுமையான முறையில் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. பேராசை வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மனிதனுடைய ஆசை இருக்குது, அது என்னைக்குமே அடங்கவே செய்யாது. எக்குபுரு இப்னு ஆதம் ஓ எக்குபுரு மாஹு இஸ்னான், மனிதனுடைய வளர்ச்சியோடு சேர்ந்து 2 உணர்வுகளும் வளர்ந்து கொண்டே இருக்கு, 2 ஆசைகளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆசைக்கு வந்து முதுமையே கிடையாது, மனிதன் தான் முதுமையாகுவான். மனிதனுடைய முதுமையினுடைய வெளிப்பாடு இயலாமை, நடக்க முடியாம போகும், பல்வேறு பலகீனம் ஏற்படும், ஒழுங்கா சாப்பிட முடியாது, தூக்கம் வராது. அவனுடைய வயதினுடைய முதிர்ச்சியில பல்வேறு பலகீனங்கள் அவனிடத்தில் வெளிப்பட்டாலும் பலகீனமே ஆகாத, முதுமையே ஏற்படாத ஒரு உணர்வுன்னு சொன்னா அவனிடத்துல அதிகமான பொருளாதாரத்தை தேடுதுங்க. பொருளாதாரத்தின் மீது உள்ள அந்த ஆசை, நீண்ட நாட்கள் இந்த துனியால வாழணுங்கிற அந்த எண்ணம், இந்த இரண்டுமே என்றைக்குமே அது இளமையாகத்தான் இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது எச்சரிக்கை. சொன்னாங்கன்னா வெறுமனே சாதாரணமா எடுத்து சொன்னாங்க அப்படிங்கிற, இப்படி இருக்கக்கூடாதுன்றாங்க. பொருளாதாரத்தின் மீது ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய பேராவல் என்பது இஸ்லாம் தடுத்த அனைத்து வகையான தவறுகளையும் அது செய்ய வைக்கும். ஏமாற்றுவது சாதாரண விஷயமா? இஸ்லாத்தின் பெயரா இருந்து கொண்டு ஏமாத்துகிறார்களா இல்லையா? மார்க்க அறிஞர்கள் என்ற போர்வையால் மக்களிடத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிமுகத்தை பயன்படுத்தி லட்சக்கணக்கில் மோசடி செய்கிறார்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹஸனா ஃபலைஸ மின்னா, எவன் மோசடி செய்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எச்சரிக்கை செய்தார்களே. இந்த எச்சரிக்கை உணர்வுலாம் அவனுக்கு வராது. ஒரு பொருள் மீது அதிகப்படியான மோகம் வந்து விட்டால் மார்க்கம் அழிந்துவிடும், அவனுடைய ஈமான் கொஞ்சம் கொஞ்சமாக கருகிவிடும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறாங்க. எந்த ஒரு விதத்திலும் ஒரு மனிதனிடத்துல பேராசை என்பது வந்துவிடவே கூடாது. எந்த அளவிற்கு அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பேராசைக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. பசியோடு இருக்கக்கூடிய 2 ஓநாய்களை ஆட்டு மந்தைக்குள் விட்டால் அது எப்படி கொஞ்சமும் மீதம் வைக்காமல் அனைத்து ஆடுகளையும் அழித்து விடுமோ, அது போன்று
ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு உணர்வுகளை அல்லாஹ்வுடைய தூதர் பசியோடு இருக்கக்கூடிய ஓநாய்க்கு ஒப்பாக சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அது எதை கரித்து விடும்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய ஈமானை கரித்து விடும். ஒன்று, பொருளாதாரத்தின் மீது உள்ள அதிகப்படியான ஹிருசுல் மால், பொருளாதாரத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த பேராசை என்பது அவனுடைய ஈமானை கரித்துவிடும். பதவி மோகம் என்பது அவனுடைய ஈமானை கரித்து. நீங்க பாக்குறோமா இல்லையா? பதவி மோகத்துல வாயை திறந்தாலே போய் தான் சொல்றான். மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கும் போது ஒன்ன சொல்றான், பிறகு ஆட்சிக்கு வந்தவர் ஒண்ணு. இது சாதாரணமா ஒவ்வொரு ஆட்சியிலும் பார்த்து கொண்டே இருக்கிறமா இல்லை? இது யாரு செஞ்சாலும் பரவாயில்ல. இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களை எத்தனை பேர் இந்த மாதிரி செய்யறாங்க? அப்ப பதவி மோகம் என்பதும் பொருளாதார மோகம் என்பதும் ஒரு மனிதனுடைய ஈமானை கருக்கிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பசித்த ஓநாய்க்கு ஒப்பாக இந்த உணர்வை சொல்கிறார் என்று சொன்னால், எந்த வகையிலும் ஒரு மனிதர் பிறருடைய பொருளாதாரத்தை நாம் எடுத்துவிடவே கூடாது. அப்ப இந்த உணர்வை கட்டுப்படுத்துவதற்கான பல்வேறு வழிமுறைகளை சொல்கிறது. பேராசை என்கின்ற பேராபத்திலிருந்து ஒரு மனிதர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான பல்வேறு வழிமுறைகளை இஸ்லாம் சொல்கிறது. அது என்ன வழிமுறை? ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை நிர்ணயித்தானோ அது கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கென்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை நிர்ணயித்தானோ அது கண்டிப்பாக கிடைக்கும் என்கின்ற அந்த கதர் இருக்கிற அதை ஒவ்வொரு மனிதரும் நம்பணும். சொல்வாங்களா இல்லையா? உருண்டாலும் பிறண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நமக்குன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை நிர்ணயித்தானோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அதிகப்படியாக பெற வேண்டும் என்கின்ற பேராசை வந்துவிட்டால் உலகத்திலும் மிகப்பெரிய இழிவை சந்திக்க நேரிடும். மாத்திரமல்லாமல் மறுமையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சன்னிதானத்தில் மிகப்பெரிய இழிவடைந்தவனாக நிற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். எனவே பேராசை என்பது பேர் ஆபத்தை ஏற்படுத்தும் என்று இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு வகையில எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உனக்கு எதுக்கு பேராசை வருது? இந்த உணர்வு கொண்டு வா. ஆதமுடைய மனிதனை பொறுத்தவரையில மாலி எனக்கு என்னுடைய பொருளாதாரம் என்று சொல்கிறான். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தான் சம்பாதிக்கிற பொருளாதாரத்துல எல்லாம் எனக்கு உரியது சொந்தம் கொண்டாடுறோமா இல்லையா? சொந்தம் கொண்டாடக்கூடிய நாம எது நமக்கு உரியது கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்முடைய பேராசையை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளாக பல்வேறு உபதேசங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதில் ஒன்றுதான் இந்த உலகத்துல நாம சம்பாதிக்கக்கூடியது முழுமையாக இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்க முடியுமா? எவ்வளவுதான் நம்ம சாப்பிட முடியும்? எவ்வளவுதான் உடுத்த முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எப்போது இப்னு ஆதம் மாலி ஆதமுடைய மகன் எனக்குரியது என்று சொல்லுகிறான். ஆதம், ஆதமுடைய மகனை எதுதான் உனக்குரியது? நீ உண்டு கழித்ததையும் உடுத்து கிழித்ததையும் தவிர எதை நீ தர்மம் செய்தாயோ அதை தவிர வேற எதுவுமே உனக்குரியது இல்ல. நம்ம எவ்வளவு சாப்பிடுறோமோ அது நமக்குரியது. சாப்பிட்டு அனுபவித்தோம். உலகத்துல எதெல்லாம் வகை வகையா நம்முடைய மன இச்சைக்கு ஆசையாக எதுவெல்லாம் தெரிந்தது எல்லாவற்றையும் நம்ம சாப்பிட்டு அனுபவித்தோமே, அது நமக்குரியது. ஆடையில் எதுவெல்லாம் வித்தியாசமாக புதிய ரகரகமான ஆடைகளை இந்த உலகத்திலே உடுத்தி கிழித்தோ அல்லது நம்ம அதை ஓரம் கட்டியோ கணித்து விட்டோமே, அது நமக்குரியது. மார்க்கத்திற்காக, இறைவனுக்காக, மறுமைக்காக என்று எதை நாம கொடுத்தோமோ அது மட்டும்தான் நமக்கு. இது நம்ம அனுபவிச்ச இந்த ரெண்டு தான், வேற எதையுமே நாம் அனுபவிக்கவில்லை. அப்ப இந்த உலகத்துல எவ்வளவுதான் நாம புரண்டாலும் கூட, பொருளாதாரம் தெரியினாலும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவுதான் மனிதனால் அனுபவிக்க முடியும். அதுவும் கூட எதுவரையில் தான்? நம்ம மூத்து வரைக்கும் தான். அதுக்கு பேர் எதுவுமே நம்ம கூட வராது. நாம சேர்த்து வச்ச சொத்துக்கள் நம்ம கூட வரப்போகுதா? கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் சம்பந்தமா சொல்லுகின்ற பொழுது கூட நீங்க தர்மம் செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தர்மத்துல சிறந்தது எது தெரியுமா? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஐயு சதகத்தின், எந்த தர்மம் சிறந்தது? அந்த சதக அந்த சஹீஹுன் ஹரீசுன், நீ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது செய்யக்கூடிய தர்மம், பணத்தினுடைய தேவை உனக்கு இருக்கின்ற பொழுது, பணத்தின் மீது உனக்கு ஆசை இருக்கின்ற பொழுது நீ செய்யக்கூடிய தர்மம். தர்மத்துல சிறந்தது தெரியுமா? நீ ஆரோக்கியமா இருக்கக்கூடிய நேரத்துல, பணத்தின் தேவைகள் இருக்கக்கூடிய நேரத்துல, பணத்தின் மீது ஆசை உனக்கு இருக்கக்கூடிய நேரத்தில், வறுமையை பயப்படக்கூடிய நேரத்தில் நீ செய்யக்கூடிய தர்மம் இருக்குது, அது சிறந்தது. உலா தும்ஹில், நீ அதை தாமதப்படுத்தாதே. ஹத்தா இதா பலகத்தில் ஹுல்கும், உன்னுடைய உயிர் தொண்டை குழியை அடைகின்ற வரையிலும். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் அனுபவிக்கிறது எல்லாமே உயிர் தொண்டக்குழியை அடைகிற வரைக்கும் தான். அதுக்கு பிறகு நாம எதை வசியத்தை செஞ்சாலும், என் சொத்துல இதை அவரை கொடுத்துட்டு அதை இவரை கொடுத்துட்டு நீ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இந்த வினாடிக்கு பிறகு அது உனக்கு உரியது அல்ல. மரணம் வரப்போகிறது.
நீ அதை அனுபவிக்க போவதல்ல என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களா இல்லையா? இந்த உலகத்துல நம்முடைய மரணத்திற்கு பிறகு எதுவுமே நம்மோடு வரப்போவதில்லை என்கின்ற அந்த உணர்வு நமக்கு வந்துவிட்டால், இறைவன் அனுமதித்த வகையில் நான் பொருளீட்டுவேன், அதில் அல்லாஹ் எனக்கு அபிவிருத்தியை வைத்திருக்கின்றான், பரக்கத்தை வைத்திருக்கிறான் என்கின்ற அந்த இறைவனுடைய மறைமுகமான அந்த அருள் மீது ஒரு மனிதருக்கு நம்பிக்கை வந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு பேராசை வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் பொருளாதாரத்தை தேடுகிறான், அகதஹா அதை அவர் எடுக்கின்ற பொழுது அதை போதுமான அளவு அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஒருவர் அதை இருக்கிறார் என்று சொன்னால் பூரிக்கலகு, அதில் அவர் பரக்கத்து செய்யப்படும். அதிகமாக அதை நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற பேராசை உணர்வோடு யார் அதை அணுகிறாரோ லம் யுபாரக்லஹு, அதில் அவர் பரக்கத்து செய்யப்படாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. இன்றைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன? பொருளாதார விஷயத்துல காசு பணம் இன்று வந்துவிட்டால் எதற்கும் சமரசம் என்கின்ற அடிப்படையில் அவன் முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா எதையும் பார்க்கறது இல்லை. நம்ம இடத்துல ஈமான் இருக்கிறது, நம்முடைய ஈமான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்ல வேண்டுமே, இறைவன் நம்மை விசாரிப்பானே என்கின்ற எந்த உணர்வும் இல்லை. காசு பணம் என்று வந்துவிட்டால் எதற்கும் எந்த சமரசத்துக்கும் தயார் என்கின்ற இஸ்லாமியனுடைய நிலை இன்னைக்கு இருக்குதா இல்லையா? இதுதான் அவனை பேராசையில் தள்ளுகிறது. இந்த உலகத்தில் பல்வேறு விபரீதங்களை அதனால் ஏற்படுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுக்கெல்லாம் கட்டுப்பாடு போடுறாங்க. குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உபதேசம், குன் ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ தெரியுமா? கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரி சபீலின், ஒரு பயணியை போன்று, ஒரு அந்நியரை போன்று. வெளிநாட்டில் போறோம்னு சொன்னா எத்தனை நாள் போவோமோ அத்தனை நாளைக்கான தேவைகளை தான் நம்ம கொண்டு போவோம், அதற்கான பொருளை நம்ம கொண்டு போவோம். ஒரு 4 நாட்கள் பயணம்னா 4 நாட்கள் பயணத்திற்கான பொருட்களை தான் நமக்கு சுமந்து செல்வோம். அதனால வீட்டில் நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லாத்தையுமே தூக்கிட்டு போமா? 4 நாளுக்காண்டி தூக்கிட்டு போமா? தூக்கி செல்வதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உலக வாழ்க்கை என்பது அப்படித்தான். குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரி சபீல், ஒரு வழிபோக்கனை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சொன்னது போன்று வாழ்ந்தார்கள். அதே நேரத்தில் பொருளாதாரத்தை அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, கேட்கலாம் தப்பில்லை, உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், எந்த தவறும் இல்லை. ஆனால் அந்த சம்பாத்தியம் அந்த உழைப்பும் எப்பொழுது இறைவனுடைய கட்டளைகளை மறக்க வைக்கிறதோ, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய வைக்கிறதோ அப்பொழுது உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் வழிதவறி சென்று கொண்டிருக்கின்றோம், நாம் இறைவன் தடுத்த ஹராமானவற்றை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இஸ்லாமிய சமூகத்தில் பார்க்கிறோம். அதிகமான மக்கள் இந்த பொருளாதாரத்தின் மீது உள்ள அந்த பேராசையால் சறுக்கி வர்றதை பார்க்கிறோமா இல்லையா? இதனால் ஏற்படக்கூடிய விளைவு சாதாரணமானதல்ல. நம்ம ஏமாந்து போறோம், ஒரு புறம் ஏமாந்து போகிறோம், ஒரு புறம் கடன் தொல்லை. இன்னைக்கு அதிகமாக கடன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடன் வாங்கின, அவங்களும் தங்களுடைய தேவைக்காக கடன் வாங்கினார்கள். எது கடன் வாங்குற ரசூலுல்லாஹ்? ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு கடன் வாங்கினாங்க. அது கூட தன்னுடைய போர் கவசத்தை அடமானம் வைத்து கடன் வாங்கினாங்க. இன்னைக்கு கடன் கொடுக்கக்கூடியவங்க கொடுத்துட்றான் லட்சக்கணக்கில், கடைசியில் அவன் பின்னால் அலைகிறான். என்னப்பா எந்த அடிப்படையில் கொடுத்த? நம்பி தருவான்னு கொடுத்த, ஏமாத்திட்டான். நபிகள் நாயகம் இஸ்லாம் இதுகெல்லாம் வகைப்படுத்துகிறது, இதெல்லாம் ஒழுங்குபடுத்துகிறது. ஒரு மனிதன் கடன் கொடுக்க வேண்டுமானால் அதை எழுதி கொள்ள வேண்டும். யார் அந்த வார்த்தைகளை யார் சொல்ல வேண்டும், யார் எழுதி கொள்ள வேண்டும் என்கின்ற கடன் தொடர்பான ஒரு நீண்ட செய்தியை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரும் கடன் வாங்கின பாதுகாப்பு தேடினார்கள். ஒவ்வொரு தொழுகையினுடைய இறுதியிலும் அல்லாஹ்வுடைய தூதர், இறைவா என்னை கடனிலிருந்து பாதுகா, அல்லாஹும்மி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மக்ரம், இறைவா பாவத்திலிருந்தும் கடனிலிருந்தும் என்னை பாதுகாத்து விடு என்று கேட்ட நபிகளார் அவர்கள் ஒரு நேர சாப்பாட்டு கூட வழியில்லாதவர்களாக தங்களுடைய போர் கவசத்தை அடமானம் வைத்து கடன் வாங்கினார்களே. இன்றைக்கு அந்த அடிப்படையில் கடன் வாங்கக்கூடிய யாரா இருக்கிறாங்களா? எல்லாமே பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக, ஆடம்பர வாழ்க்கைக்காக, உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக, குறுகிய காலகட்டத்திலே நாம் மிகப்பெரிய அளவிலே செல்வத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி கடன் வாங்குகிறோம். அதில் கொடுக்க முடியாமல் சறுக்கி போய் விடுகிறோம் என்று சொன்னால் இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் எச்சரிக்கை செய்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பேராசை சம்பந்தமாக மிக முக்கியமான அறிவுரையா, ஒவ்வொரு நபித்தோழரிடத்திலும் பேராசை யாரிடத்திலும் எந்த வகையிலும் வந்துவிடவே கூடாது. உலகத்தில் மிகப்பெரிய அழிவிற்கான காரணமே அதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேராசை தொடர்பாக எச்சரிக்கை செய்தார்கள் என்று சொன்னால், இது போன்ற எச்சரிக்கை உணர்வுகளை உள்வாங்கியவர்களாக இஸ்லாமிய மார்க்கம் பொருளாதாரத்திற்கென்று நமக்கு என்னென்ன நெறிமுறைகளை சொல்லியிருக்கிறது, சம்பாதிப்பதில், செலவழிப்பதில்,
அதை பாதுகாப்பதில், பிறருக்கு கொடுப்பதில் என்று பொருளாதாரம் சார்ந்த இஸ்லாமிய மார்க்கம் என்னென்ன உபதேசங்களை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறதோ அப்படிப்பட்ட அனைத்து உபதேசங்களையும் சரியான முறையில் உள்வாங்கியவர்களாக, எந்த வகையிலும் பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடியவர்களாக இல்லாமல் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததில் நான் போதுமாக்கிக் கொள்வேன் என்கின்ற மனை நிறைவோடு நம்முடைய பொருளாதாரத்தை நாம் கையாண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான அருள் வளங்களை நமக்கு வழங்குகிறான். யார் அல்லாஹ்வை பயந்து இறைவன் கொடுத்ததை கொண்டு போதுமாக்கிக் கொள்ள வேண்டும், எனக்கு எந்த சிரமம் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி நான் ஹராமை தேடி போக மாட்டேன் என்று இறை அச்சத்தோடு ஒரு மனிதர் தன்னுடைய பொருளாதாரத்தை அணுகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உமை யத்தகில்லா யஜ்அல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய பிரச்சனையில் இருந்து அவர்கள் வெளிவருவதற்கான வழியை அல்லாஹ் காட்டுவான். வயர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அவர் எண்ணாத புறத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் அவருக்கு ஏராளமான வாழ்வாதாரத்தை வழங்குவான் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிற அந்த அடிப்படையில் ஒரு இஸ்லாமியன் யாரிடத்திலும் ஏமாறவும் கூடாது, யாரையும் ஏமாற்றவும் கூடாது. இறைவன் நமக்கென்று எதை நிர்ணயித்தானோ அதை பொருந்தி கொண்டு பொருளாதாரத்தை இஸ்லாம் சொன்ன அடிப்படையிலே கையாள வேண்டும். அப்படிப்பட்ட நண்பர்களாக வந்த இறைவன் உங்களையும் என்னையுமாக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்